வைகாசி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு கும்பராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பம். 6இல் குரு உள்ளபோது ஜீவநதியும் வத்தும் என கூறுகிறது கால பிரகாசிகா என்னும் பிரசித்தி பெற்ற பண்டைய ஜோதிட நூல். வருமானம் போதிய அளவுக்கு இருந்துச்சுன்னா கைப்பணம் எங்கே போயிற்று, எப்படி போயிற்று என்று நீங்களே வியக்கும் வண்ணம் பணம் செலவழியும். கைப்பணத்தை திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்தல் மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. பாரதத்தின் பிரசித்தி பெற்ற மாமன்னன் நல சக்கரவர்த்தி நாடு இழந்து மனைவி மக்களை பிரிந்து கானகத்தில் அலைந்து திரிந்த போது அவரது ஜாதகத்தில் குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்ததை ஜோதிட நூல்கள் உதாரணமாக எடுத்துக்காட்டியுள்ளன. இத்தகைய கிரகநிலை ஏற்படும் போது கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது என கூறுகின்றன புராதன ஜோதிட கிரந்தம். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்துச்சுன்னா வரனை நிச்சயிக்கிறதுல கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். இத்தகைய கிரகநிலைகள் உருவாகும் போது திருமண முயற்சிகளில் அதி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதின் அவசியத்தை புராதன ஜோதிட நூல்கள் வற்புறுத்தி கூறுது. ஒரு மனிதனின் எத்தகைய சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் கிரகங்களின் சக்திக்கு உட்பட்டே வாழ்ந்தாக வேண்டும் என்பதை மாமன்னர் நல சக்கரவர்த்தியின் சரித்திரம் எடுத்துக்காட்டுது. தற்போது கிரகநிலைகள் ஓரளவே அனுகூலமாக மாறி இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் அனைத்தையும் தீர சிந்தித்து முடிவெடுக்கிறது மிகவும் அவசியம். உத்தியோகம். அடுத்தது அன்றாட பொறுப்புகளில் கவனமாக இருத்தல் வேண்டும் என்பதை சிறிது காலத்திற்கு அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. மேலதிகாரிகள்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. தற்காலிக பணியாளர்கள் தங்கள் அன்றாட பொறுப்புகளில் கவனமாக இருத்தல் நல்லது. சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு விடக்கூடும். வெளிநாடுகளில் பணிபுரிய ஆர்வமுள்ள கும்பராசி அன்பர்கள் கூடிய வரையிலே இடைத்தரகர்களின் தொடர்பை தவிர்த்தல் நல்லது. இல்லாட்டி பின்பு வருந்துவதால் பயனேதும் இருக்காது. தொழில் வியாபாரம். சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே தெரிந்து அறிந்து அதற்கேற்றபடி உங்கள் சரக்குகளின் விலையை முன்கூட்டியே நிர்ணயிக்கிறது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பை எதிர்பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சும். முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்த்தல் வேணும். இல்லாட்டி பிறகு வருந்த நேரிடும். குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பண விஷயத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும். புதிய விற்பனை நிலையங்கள் திறக்கிறதை சற்று ஒத்தி போடுதல் உங்கள் எதிர்காலத்துக்கு நன்மையை செய்யும். கலைத்துறையினர். கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவிட வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. ஏனெனில் வாய்ப்புகளும் வருமானமும் அளவோடு தான் இருக்கும் இந்த மாதத்தில் என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. இருக்கும்போது வாரி இறைத்து விட்டு பின்பு வருந்த வேண்டாம் அல்லவா. அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியல் துறையினர். அரசியல் துறை அதாவது நேரடியான பாதிப்பை அளிக்கக்கூடியவர் சுக்கிரன் ஆவார். அவர் இந்த மாதம் முழுவதும் ஓரளவே உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறார். உயர்மட்ட தலைவருடன் பழகுவதில் அளவோடும் கவனமாகவும் இருத்தல் நல்லது. இல்லாட்டி தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்யுது. மாணவ மாணவியர். வித்யாகாரகனான புதன் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால பாடங்களில் மன ஆர்வத்துடன் ஈடுபடும். நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற ஆர்வம் இருந்துச்சுன்னா முயற்சி செஞ்சு பார்க்கலாம், வெற்றி கிடைக்கும். விவசாயத்துறையினர். விவசாயத்துறையின் வெற்றிக்கு மூல காரணம் செவ்வாய் மற்றும் சூரியன் இரு கிரகங்களின் சஞ்சார நிலையே ஆகும். இவ்விரு கிரகங்களும் உங்களுக்கு பரிபூர்ண சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால நல்ல விளைச்சல் கிடைக்கும். அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், விதைகள், நாற்றுகள் மற்றும் கால்நடைகள் தங்குதடையின்றி கிடைக்கும். சற்று எச்சரிக்கையுடன் செலவு செய்தால் பழைய கடனிலிருந்து தப்பிக்கலாம்.
பெண்மணிகள் அடுத்தது வந்து பெண்மணிகளின் நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் பெண்மணிகளுக்கு ஆதரவாக வலம் வருகின்றனர். குரு பகவானும் ஓரளவுக்கு உதவிகரம் நீட்டுகிறார். ஆதலால் பெண்மணிகளுக்கு பல நன்மைகள் இந்த மாதம் காத்துள்ளன. இதனை அனுபவத்தில் பார்க்கலாம். அறிவுரை: காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது ஆன்றோர் வாக்கு. இந்த மாதத்தில் நிகழும் கிரக நிலைகள் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட உள்ளன. பயன்படுத்தி கொள்வது உங்கள் திறனில்தான் இருக்குது. பரிகாரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையில் தோறும் ஏழை ஒருவருக்கு அன்னமளித்தால் மகத்தான புண்ணிய பலன்களை பெறலாம். அனுகூலமான தினங்கள் வைகாசி 1, 4 - 6, 12 - 14, 17 - 20, 24, 25, 28 - 30. சந்திராசிரம தினங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி 9 காலை முதல் 11 பிற்பகல் வரை.